வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அட்வென்ச்சர் கதை பார்க்கலாமா? ரெடியா? ஸோ இன்னைக்கான கதை என்னன்னா, ஒரு அழகான குட்டி மான்குட்டி தன்னோட நண்பர்களோட சேர்ந்துட்டு ஒரு ஆபத்திலிருந்து தன்னோட காட்டை எப்படி காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ணுதுங்கிறது தான் இன்னைக்கான கதை. ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான காடு. அந்த காட்டில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்கள், செடிகள், கொடிகள் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற நீரோடையோ நல்லா சில்வர் கலரில் ஒளிச்சிட்டு அவ்வளோ பார்க்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ அந்த காட்டோட நிலவரமே வேற. இப்போது அந்த நீரோடையில் வர தண்ணி நின்று போனங்காட்டி அங்கே இருக்கிற மரங்கள், செடிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பத்தாமல் போய் எல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி இல்லாமல் அங்கேயே நல்லா வறண்டு வறட்சியாக காட்சியளிக்குது. இப்போ தான் நம்ம குட்டி ஹீரோயினோட என்ட்ரி. அந்த ஹீரோயின் பேர் லைலா. அந்த லைலா தான் நம்ம மான்குட்டி. அந்த லைலா இதெல்லாம் ரொம்ப சோகமாக பார்த்துட்ருக்கா. இதை பற்றி நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போகிறா. அம்மா, நமக்கு இந்த காடு தான் வீடு, ஆனால் நம்ம வீட்டுக்கு என்னதாம்மா நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மா இருந்துட்டு, இந்த காட்டில் இருக்கிற இந்த நீரோடு தாம்மா இந்த காட்டுக்கே ஒரு வாழ்வாதாரம். ஆனால் இப்போ இந்த நீரோடையிலேயே ஏதோ பிரச்சனை, அதனால தான் நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லைலா கிட்ட சொல்கிறாங்க. லைலாக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் இதை பற்றி யாருமே அடுத்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்தது என்ன தான் பண்ணணும்னு ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைலா யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. இது ஏன் மற்றவங்க பண்ணணும்னு நம்ம காத்துட்ருக்கணும், நம்மளே இதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி என்னதான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான தைரியமான முடிவு எடுக்கிறா நம்ம லைலா. இந்த முடிவோட அடுத்த ஸ்டெப்பாக அவளோட பயணத்தை ஆரம்பிக்கிறா. காலை நேரத்தில் அவளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிற்கிறா. அந்த இடத்துல ஒரு பெரிய கல், அந்த கல்லுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. அந்த குகையை பார்த்து பயந்து பயந்து போயிட்டுருக்கா. ஏன்னா அந்த குகையில் தான் இருக்கார் நம்ம காட்டோட ராஜா, நம்ம சிங்கம் ரோஹன். இந்த ரோஹனை பார்த்து இந்த காட்டில் இருக்கிற பாதி பேர் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ரோஹன் கரெக்ட் பண்ணால் கரெக்டாக பார்த்துப்பார், ஆனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அவரை பார்த்து ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் லைலா ஒரு குட்டி மான்குட்டி இல்லை, அதனால் அவளுக்கு பயம் இருக்க தானே செய்யும். இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் இங்கே நின்றுருக்கும் பொழுது அந்த குகையோட நிழல்லிருந்து ஒரு சவுண்டு வருது. இந்த குட்டியான மான்குட்டி ஏன் இந்த சிங்கம் இருக்கிற இடத்துக்கு வருது அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்க நம்ம லைலாக்கோ உள்ள பயம் வந்துடுது. ஆனாலும் பயத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே தைரியமாக அந்த சிங்கத்தையே பார்த்து, நான் நம்ம நீரோடைக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சிங்கத்துக்கிட்டே தைரியமாக சொல்ல நம்ம ரோஹன் வராரு. இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு யாருமே போனதில்லை. ஆனால் இந்த குட்டியை தன்னோட இறப்பனையை வச்சு இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம லைலாவோ தைரியமா, ஏன்னா இதை பற்றி யாருமே பார்க்கலனா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கஷ்டப்படுவோம், ஏன் நீங்களும் நானுமே இதை கஷ்டப்படுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறா. இதை பார்த்து நம்ம ராஜாவுக்கோ ஒரே ஆச்சரியம். ஒரு குட்டியான மான்குட்டி இப்படி வந்து இவ்வளோ தைரியமாக பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நானும் அவங்க கூட துணைக்கு வரேன், நம்ம சேர்ந்து என்னன்னு கண்டுபிடிப்போன்னு அவங்க ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்படி அவங்க ஜேர்னியில் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம லைலாவை யோசிச்சு பாருங்க, அவளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக எவ்வளோ ஒரு தைரியமாக இருப்பாள். ஏன்னா காட்டியே அழுற அந்த ராஜா கூட தன் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. அவளுக்கு கொஞ்சம் நஞ்ச பயமும் போய் அவ்வளோ தைரியமாக இருக்கா நம்ம லைலா. இப்படி அவங்க ஜேர்னியில் போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது ஒரு மங்கி, ஒரு குரங்கு. அவங்க பேர் டீமோ. இந்த டீமோ ரொம்ப புத்திசாலியான ஒரு குரங்கு. இவங்க கிட்ட போய் என்ன டீட்டெயில்ஸ் வாங்கினா, அவ இருந்துட்டு ராத்திரி நேரத்தில் அந்த நீரோட பக்கத்தில் நிறைய நிழல்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி அடுத்தது அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, அங்கே தான் அவங்க மீட் பண்ணுறாங்க நம்ம யானை எல்டா. அந்த எல்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யானை. அவங்க கிட்ட போய் கேட்டால், எனக்கு இந்த காட்டோட எல்லா வழியுமே தெரியும், எங்கே போனாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் கடைசி ஃப்ரெண்டான ரவி வராரு. அந்த ரவி ஒரு கிளி. அந்த கிளி அவங்க கிட்ட போய் கேட்டால், ராத்திரி நேரத்தில் இங்கே ஏதோ ஒரு குட்டி குட்டி சத்தத்தை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவியும் சொல்கிறாரு. இது எல்லா நியூஸையும் சேகரிச்சுட்டு அப்படியே தன்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க இந்த 5 பேரும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு இடத்துல எல்லாருமே நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு குகை. அது சாதாரண குகை இல்லை. அந்த குகையை சுற்றி நிறைய முள்ளெல்லாம் போட்டு அவ்வளோ பயமாக இருக்குது அந்த குகையை பார்க்குறக்கே.
நம்ம லைலா இருந்துட்டு இது இதுக்கு முன்னாடி இங்கே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நம்ம ரோஹன் ஏதோ சொல்ல வர, ஆனால் அவருக்கு ஏதோ தோணுது. சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு இங்கே ஏதோ இருக்குது, இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அங்கே வருது இந்த கதையோட வில்லன் ஜெரான். அந்த ஜெரான் இருந்துட்டு இவங்களெல்லாம் பார்த்து, நீங்கள் யாருமே இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு திமிரா சொல்ல, நம்ம சிங்க ராஜா முன்னாடி போய், இந்த நீரோடைக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இந்த ஜெரான் இவனை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். நான் இந்த நீரோடையை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன், இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எனக்கு தான், இங்கே இருக்கிற நீரை நான் சிறப்பிடிச்சி வச்சுருக்கேன், உங்களால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, கம்முன்னு போங்க அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். லைலாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்கிட்டயே போய், இந்த காட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்க வாழ்கிறதுக்கு இந்த தண்ணி தேவை, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த ஜெரான் இவளை பார்த்து, இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாழணும், புரியுதா, போ அப்படின்னு சொல்லி திட்ட, இப்போ இவங்க எல்லாத்துக்குமே தோன்றது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போது அந்த சிறுத்தைக்கிட்ட இருந்து இது நீரோடையை காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி அவங்க போரில் இறங்குறாங்க. இந்த டீமும் இருந்துட்டு சுற்றி இருக்கிற கல் இதெல்லாம் எடுத்து போட்டு அந்த ஜெரானை அட்டாக் பண்ணுது. அந்த ஜெரானு எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிட்டே நிற்குது. அப்போ இந்த எல்டாவும் பெரிய பெரிய கட்டையெல்லாம் எடுத்து அவன் மேலே அடிக்கலான்னு போக, நம்ம சிங்கராஜா கம்முன்னு இருப்பாரா, சிங்கம் வா நீ என் கூட சேர்ந்து மோதுன்னு சொல்லி ரோஹன் ஜெரானும் அப்படி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெரான் அங்கே தனியாக இல்லை, அங்கே நிறையா ஹைனாஸோடு இருக்குது. அந்த ஹைனாஸை அந்த கழுத்துப்புலி அவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் டீமாக பண்ணிகிட்ருக்க, பாவம் நம்ம லைலா மட்டும் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கா. அப்போ போன இந்த ஜெரான் இந்த ஹைனாஸ்க்கெல்லாம் கமாண்ட் கொடுக்க, அந்த ஹைனாலாம் நம்ம லைலாவை சுற்றி ஒரு இடம் போடுறாங்க. இவளை என்னாச்சும் பண்ணியாது நம்ம இவளை தோக்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நம்ம ரவி இருந்துட்டு கத்தி கூச்சல் போடுறான். காட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் வாங்க உங்கள் சப்போர்ட் தேவை அப்படின்னு கூப்பிட்றான். அப்போது அந்த காட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் வராங்க. அங்கே இருக்கிற கழுதை, ஓநாய், பேர்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸும் வராங்க. எல்லாருமே வந்து அந்த போரில் இறங்குறாங்க. எல்லாரும் பெரிய சண்டை, எல்லாருமே அப்படி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் நம்ம லயன் நம்ம ரோஹன் இருந்துட்டு அவனை ஒரே ஒரு அடி அடித்து, நீ மொத்தமாக தோத்துட்ட அப்படின்னு அவன் அடிக்கிற அடியில் அவன் தோத்தே போகிறான். இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யோசிச்ச அந்த ஜெரான் தன்னோட தோல்வி ஒத்துக்கிட்டு அப்படியே அந்த ராத்திரி அங்கேருந்து காணாமல் போயிடுறான். இப்போது இவங்க அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து அவங்களோட எனிமீஸை அங்கேருந்து அடித்து தள்ளிட்டாங்க. இப்போ தான் நம்ம தண்ணி என்ன பண்ணுறது, தண்ணி நம்ம கொண்டு போகணும்ல அப்படின்னு யோசித்தவங்க நம்ம எல்டாவோட ஹெல்ப்பை பார்க்குறாங்க. அந்த எல்டா அவளோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அந்த மொத்த கேவையே உடச்சி அங்கேருந்து தண்ணியை கொண்டு வரா. அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குது திரும்பவும் உயிருக்கு வந்த அந்த நீரோடை. இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். இப்போது அந்த பக்கத்தில் இதெல்லாம் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த லைலாவை பார்த்து நம்ம சிங்கராஜா, நீ ரொம்ப தைரியமானவ குழந்தை அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த லைலா சிரிச்சுட்டே நம்ம ராஜாவை பார்த்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை காப்பாற்றிருக்கோம் ஓகேவா அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் போன சந்தோஷம் திரும்ப வந்துச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன, நம்ம இதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 3 விஷயம் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம தனியாக மோதுறதை விட நம்ம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி தனியாக இல்லாமல் ஒற்றுமையாக ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடினா அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து ஒரே இலக்கு ஒரே நோக்கத்தோட எல்லாத்தோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒட்டுக்காக சண்டை போடணும். அப்போ தான் நமக்கு தேவையான ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும், அது நியாயமானதாக இருந்தால். நெக்ஸ்ட், ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு குட்டி விஷயத்தை தான் நம்ம லைலா எடுத்தா, அதாவது ஒரு குட்டி டெசிஷன் தான் அவள் எடுத்தா, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அந்த டெசிஷன் அந்த காட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்குது பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் லைஃப்பில் இருக்கிற குட்டி டெசிஷன் கூட உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப பெரிய விதத்தில் அதை ஹெல்ப் பண்ணும். தேர்ட், நம்ம நேச்சரை ஏதாவது பண்ணி நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இயற்கையை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை இயற்கை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான லெசன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை உங்களுக்கு தினமும் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.